இந்த பார்க்குற ஆகிறதுக்கு வாய் ஊடு மண்ணிக்கிறேன்னா நல்லா இருக்கு கொஞ்சம் வாசம் மூக்கையே துளைக்குது. கறிவேப்பிலை எல்லாம் போட்டு என்னம்மா இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே அப்படி மடிச்சு அப்படியே கொடுப்புக்க வெத்தில மாதிரி அடி தூளம்னா இது ரெண்டு நான் நல்லதுன்னு சொல்றது என்னம்மா டேஸ்டா இருக்கு. அரிசி மாவு தோசை அக்காவுக்கு 2 அம்மாவுக்கு 1. அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாருமே சும்மா இருப்பீங்க நம்புறோம். அதுக்கப்புறம் நாங்களும் சும்மா இருக்கிறோம். என்ன இன்றைய பாத்தீங்கன்னா தோசை கல்லும் தோசை கரண்டியோட நிற்கும் போது யோசிச்சிருப்பீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சமையல் உண்டு. மறுபடியும் ஒரு எலி சிக்கிருச்சு. இல்ல உண்மையா சொல்லடுவா, சத்தியமா சொல்றேன். அந்த வீடியோ வந்து போறேன்னா என்னடா நிரஞ்சனி அந்த முதலாக அந்த லவரியா என்ற ஒரு விஷயம் செய்தது என்ன. அப்ப அது யாரா இருந்தாலுமே என்ன முதல் ஓடும் போது விழுந்துதான் சைக்கிள் ஓட பழகுறேன் என்ன. அதே மாதிரி தான். அப்ப ஆனா நிரஞ்சனின்ற மெட்ட சமையல் இருக்குதானே, மெட்ட எல்லா சமையலும் என்ன அதெல்லாமே அப்படியே அமிர்தம் என்ன. நான் நிரஞ்சனிக்காக நான் சொல்லல, எங்க அம்மாவுக்கு தெரியும் என்னம்மா அமிர்தமா இல்லையோ. அம்மா வீடியோ எடுக்கிற அம்மாவுக்கு தெரியும் அமிர்தம். அப்ப இன்றைக்கு நிரஞ்சனி வந்து எனக்கு ஒரு மசாலா தோசை செய்கிற போது என்ன உண்மையா இது வந்து ஒரு மினக்கட்ட வேலை தானே என்ன. அப்ப பாத்தீங்களா இப்ப எல்லாத்தையுமே உங்களுக்கு முன்னால நாங்க என்ன செய்ய போறோம், காட்ட போறோம். ஓகே, வீடியோக்கு போறதுக்கு முன்னாம் நிரஞ்சனி என்ன செய்யணும், வீடியோவை ஒருத்தருமே லைக் பண்ணாதீங்க, கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, பெல் என்ற பட்டனை ஆல் என்ற பட்டனை பிரஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே நல்ல கமெண்ட்ஸ் பண்ணி எங்களோட வீடியோக்கு ஆதரவு தாங்க. ரொம்ப ஆதரவு தாருங்கள் தான். ஆனா இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஆதரவுல தந்து கொண்டிருவோம். மேலும் மேலும் நாங்க நல்ல நல்ல வீடியோக்கள் எடுத்து போட்டு கொண்டிருவோம் என்ன. ஓகே, இப்ப வீடியோக்கு போகலாம் வாங்க, வீடியோக்கு போவோம். இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஓகே, என்ன நீளமான ஒரு ப்ராசஸ் தானே. ஓகே, இது பாத்தீங்கன்னா தோசைமா ரெடியா இருக்குது. வாவ். அடுத்தது வந்து மசாலாவுக்கு தேவையான கிழங்கு நான் அவிச்சு வச்சுட்டேன். ஓகே, அத மாதிரி மசாலாவுக்கு தேவையான சில பொருட்கள். இது வந்து பாத்தீங்கன்னா சம்பல் செய்ய போறோம், பச்சை மிளகா போட்டு சம்பல். இது வந்து மசாலாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். நல்லா இருக்கு பாக்க. மற்றது வந்து சம்பலுக்கு தேங்காய் பூவும் திரி வச்சாச்சு. இதுல இருக்கிற எல்லா மசாலாவுக்கு என்னென்ன ஆட் பண்ண போறோமோ அந்த இன்கிரீடியன்ஸ் வந்து வச்சு கிடைக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மசாலா தான் செய்ய போறோம். ஏன்னா சம்பல் வந்து நாங்க மிக்சியில போடுறதால மசாலா ஸ்டார்ட் செஞ்சு வச்சோம்னு சொன்னா தோசையை சுட்டு அதுக்கு மசாலா வச்சு போடுறது மட்டும்தான். அதனால இப்ப அவிச்ச இந்த கிழங்க வந்து என்ன செய்யணும்னு சொன்னா மசிக்க போறேன். நல்லா மசிக்கணும், மசிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மசிச்சு முடிகிற கட்டம் வேற தானே. இப்ப இந்த மசாலா தோசை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதல் யார் விரும்பி சாப்பிடணும் சொல்லுங்க பாப்போம். என்ன மாதிரி ஆக்கலாம் அது உண்மை. அத மாதிரி வந்து குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த சின்ன ஆட்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச சாப்பாடு இது என்ன. அவங்க அந்த தோசை சாப்பிடுறாங்களா அந்த ரோல் மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இந்த சுத்தி போட்டு கொடுத்தா அவை ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு நல்லா சாப்பிடுவீங்க. இப்ப பாத்தீங்கன்னா மசிச்சு முடிச்சாச்சு. அந்த வாசம் அடிக்குது, அது கொஞ்சம் உப்பும் போட்டு தான் நான் வச்சது ஆல்ரெடி. அடுத்து வந்து இனி மசாலா செய்ய போறேன். அதுக்கு வந்து அடுப்பு ஆன் பண்ணுவோம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு சட்டி கொஞ்சம் காயணும். மசாலாவுக்கு தேவையான எண்ணெய் கொஞ்சம் ஊத்த போறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடுகு போட போறேன். எண்ணெய் கொதிக்கக்குள்ள கடுகு போட போறேன். கடுக போட்டுட்டு இனி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெங்காயத்துக்குள்ள லைட்டா உப்பு போட போறேன். என்ன வெங்காயம் வேகமா.
இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை. ஓகே. ஆஹா, நீங்க இப்படி அள்ளி அள்ளி போறீங்க. வெளிநாட்டுல ஒரு ஒரு கட்டு இருக்குல்ல, அந்த ஒரு இது நாங்கள் கறிக்கு ஒரு கறிக்கு ஒன்றுதான் போடுவேன். என்ன விலையல்லோ அப்ப இப்படிதான் பாய்க்கணும். இந்த கறிவேப்பிலை வாசமா ஐயோ மூக்க துளைக்குதுங்க. எங்க நல்ல வாசம் அடிக்குது. இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வதங்கிட்டுது. இதுக்குள்ள வந்து பச்சை மிளகா கொஞ்சம் நான் கூடத்தான் போடுறேன். ஏன்னா எங்களை உரைப்பு பிடிக்குமே. நான் இந்த சின்ன பிள்ளைகள் இல்லத்தானே. இல்ல அதுவும் தான். ரெண்டாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மசாலாவுக்கு வந்து இப்ப தூள் ஒண்ணும் பெருசா போடுற இல்ல தானே. இப்ப கொஞ்சம் பச்சை மிளகா போட்டா தான். நீங்க இந்த கட்ட மிளகா போட மாட்டீங்களா? இல்ல இல்ல கட்டத்தூள் போட. கட்டத்தூள் பச்சை மிளகா பிளேவர்லாம் செய்ய போறேன். ஏண்டா நிறைய உருளைக்கிழங்கு சேர்க்கிறதால அப்பதான் அந்த உரைப்பு கேரம் வந்து பேலன்ஸ் பண்ணும். இந்த கறி செய்யல தானே. அதான் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா இது இஞ்சி உள்ளி. வாசம்டா தூக்கி எறியன்னு. இதுக்குள்ள எனக்கு எப்படி இருக்குண்டா, இதுக்குள்ள இப்படி இந்த வெள்ளை புட்டை போட்டு அப்படியே குழைச்சு அடிச்சா ஆஹா என்ன சொர்க்கமா இருக்குமேனே. நல்லா இருக்குமேனே. இதுக்குள்ள ஒரு கருவாடம் போட்டு நெத்தலி கருவாடம். இதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் போட போறேன். எல்லாம் வதங்கி வந்துட்டான் ரஞ்சு. வதங்கி வந்துட்டேன்னு நல்ல கலர்ல இருக்கு. பிளேவர் போட்ட மஞ்சள் எல்லாம் போட்டது என்ன சில பேர் வாசனை ரஞ்சு. ஒரு மஞ்சள் போட ஒரு நல்ல ஒரு வாசம் மட்டும் வருது என்ன. அதான் சில பேர் வந்து கட்டத்தூள் போடுவினா. இன்னும் கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கரிமிளகா தூளுக்கு தானே அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். நான் அந்த எதுவுமே ஆட் பண்ணல. இது மட்டும்தான். இனி இறுதி வேலைக்கு வந்துட்டோம். இவர் அப்படியே அள்ளி அப்படியே இவருக்குள்ள போட போறேன். அதாவது உப்பு போட்டு அவிச்ச உருளைக்கிழங்கு என்ன. உருளைக்கிழங்கு மசியல். உருளைக்கிழங்கு மசியல். சரியா. இவர நல்லா மிக்ஸ் பண்ணணும் என்ன. இதுதான் இனி வேலை. ஆனா மிக்ஸ் பண்ண அடுப்பை கொஞ்சம் குறைஞ்சுதான் செய்யறேன். அடுப்பை குறைஞ்சுதான் செய்யணும். அடி பிடிச்சிடுமாண்டோ. ஓ அப்படித்தான். கொஞ்சம் மிக்ஸ் பண்றதுக்கு டைம் எடுக்கும் தானே. நல்லா இருக்கு கொஞ்சம் வாசம் மூக்கையே துளைக்குது. அப்படி எப்படி இருக்குன்னு அந்த பான் இருக்குல்லோ, அந்த பானுக்குள்ள அப்படியே இதை வச்சு அப்படியே மட்டிச்சு சாப்பிட்டேன்னு அந்த மாதிரி இருக்கு நடுவுக்குள்ள வச்சு. இப்ப மசாலா முடிஞ்சு ரெடி. ஏன்னா மசாலா தயார். மசாலா தயாராயிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறீங்களா? தாங்க ஒரு பாப்போம். அம்மா அம்மா பாருங்க வார அம்மா என்ன இதுல வந்து ஒழிச்சு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. புருஷன் மனுஷி சமைக்கும் போது என்ன இதுல வந்து ஒட்டு கேட்டுக்கொண்டு என்ன ஒட்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. மைய ஒரு கடுகு இருக்கா. நான் மசாலா உண்மையா சொல்றேன்னா லவரியா மாதிரி நான் வந்து வெளிப்படையா கதைக்கிறாள். பாப்போம் அப்படி இருக்கண்டா. ஐயோ சாமி சாமி நல்லா இருக்கும்மா. சாப்பிட்டு பாருங்க இருக்கா. ஒரு கொஞ்சம் தாங்க இருக்கா. சாப்பிட்டு பாருங்க இருக்கா. நல்லா இருக்குண்ணே. இனி வந்து இறக்கியாச்சு. கடையில தூக்கி வைப்போம். வச்சுட்டு வேற ஒன்றால ஃபர்ஸ்ட் மூடுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மசாலா செஞ்சாச்சு. அடுத்தது வந்து சம்பளையும் செஞ்சுட்டா கடைசியா தோசையை சுட 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 சாப்பிட வேண்டியதுதான். அப்ப அதால இப்ப வந்து சம்பல் செய்ய போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ளி,
பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே வெட்டி வச்சுக்கேன்டா மிக்ஸி கப்புக்குள்ள ஓடைக்குள்ள கொஞ்சம் மிக்ஸில சேஃபுக்காக கப்பட சேஃபுக்காக வெங்காயத்தை போடுவோம். இனி வந்து மனம் போல தூவோம் மலைச்சாரல் மாதிரி இல்லாம இது ஒரு எனக்கு வெளிநாட்டு ஞாபகம் தான் வருது எனக்கு. அடுத்தது தேங்காய் பூ போட போறோம். உப்பு போடுவோம். உப்பை கொஞ்சமா போட்டுட்டு ஒரு காணாட்டி வந்து எல்லாம் கை கணக்கு தானே. அப்பா ஆறாப்பா கூடினாலும் நீங்கள் இல்ல உண்மையா சொல்றேன் நான். அம்மா உண்மையா சொல்லுங்க. இப்ப நிரஞ்சனின்ற சமையல நீங்க கிட்டத்தட்ட எவ்வளவு காலமா சாப்பிடுறீங்க? ஒரு 4-5 வருஷம். ஒரு 5 வருஷத்துக்கு வரும் போல. என்ன எப்படி நிரஞ்சனின்ற சமையல்? நல்லா சமைப்பாரு. ஒன்றும் இல்லை. ஆமா பாதியை விடட்டும் ஒன்றையும் விடட்டும். இல்ல பாதியை விடணும். அம்மா இதுக்கு முன்னும் இந்த மசாலா தோசை நீங்க சுட்ட நீங்களே எங்க தம்பி கறிகள் இருக்குஞ்சா மிளகா பொரிச்சு இருக்கிறது பச்சை மிளகாய் மசாலா போட்டோடய பச்சை மிளகாய் டேஸ்டா இருக்கும். அப்ப அதுக்காகத்தான் பச்சை மிளகாய் செய்தது. என்ன செய்வாங்க விருப்பம் தானே. இதுக்கு தண்ணியை விட்டுட்டு மிக்சியில போட்டு அடிச்சா ஓகே ஓகே சரி. அம்மா என்ன காணும் தானே தானே இந்த அடிச்சு கொண்டு வாங்கம்மா. ஓகே தோசைக்கு சம்பல் ரெடி என்ன? இப்ப சம்பல் மசாலா எல்லாமே செஞ்சாச்சு. இந்த தோசை சுடுவோம். ஓகே இப்ப பானைக்கு இருந்து இங்க எடுத்து வச்சுக்கிறீங்க என்ன? இனி வந்து விட போறேன். வாவ் நல்ல ஷேப்பா வந்து இருக்கு. ஒரு நிலா வட்ட நிலா. மனுஷி நிலா தானே. மனுஷி நிலா தோசை நிலா. சியா வா நுரம் என்ன இப்படி பொங்கி இருக்கு. தோசை அம்மா தோசை அம்மா துட்ட தோசை அரிசி மாவு தோசை அங்கால என்ன அக்காவுக்கு 2 அம்மாவுக்கு 1. இல்ல வட்டமா இருக்கு நிலா அந்த ஷேப்ல நல்லா இருக்கு. இந்த வாசம் கொண்டு வருதே நம்மா ஒரு வாசம் கொண்டு வருது அந்த காத்துக்கு. என்ன நிறைஞ்சு அப்ப நிறைஞ்சு அப்ப மசாலா தோசை. அப்ப எப்படி செய்ய போறீங்க மசாலா தோசை? இது கொஞ்சம் வேகட்டும். இந்த தோசையை திரட்டுவோம். ஓகே வாவ் நல்லா இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தோசைக்கு நெய் எல்லாம் போடுறது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமே இப்படி லைட்டா இந்த வேக வச்சுட்டு தான் மசாலா போடுறேன் நான். இந்தியா வழி என்னன்னா அந்த ஒரு பக்கம் வேகவே போடுவேன். அது என்னமோ எனக்கு இந்த எங்களுக்கு சாப்பிட கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி. வாசம் அடிக்குது. மசாலா இருந்தாலே வாசம் தான். இதை இப்படியே வாவ் வாவ் இந்த வாசம் அடிக்கிறோமா என்ன செஃப்? இன்றைக்கு புரியனுக்கு இன்றைக்கு மசாலா தோசை செய்துதாரா நடந்துச்சு என்னடி? ஓகே ஒன்று அண்ணனுக்கு ஒரு மசாலா தோசை ரெடி. இப்ப மசாலா தோசை சாப்பிட போறவங்க ஒரு பிளேன் தோசையும் செஞ்சு போட்டு 2யும் சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்ப ஓகே இப்போ இன்னொரு பிளேன் தோசை ஒன்று போடுறேன். ஓகே ஓகே நீங்க
நீங்கள் இப்ப தோசை டேஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு பிளேன் தோசை. ஓகே. இது ஒரு மசால் தோசை. மசால் தோசை உண்டு, பிளேன் தோசை உண்டு. ஓகே. இப்போ முதல்ல நீங்கள் அம்மா அப்படி கவலை அப்படிங்க நிரஞ்சனி சுராட்டம் நான் போய் சாப்பிட போறேன். சரியோ? எலி வந்து டெஸ்டிங் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. அப்படியே பிச்சு அந்த ஃப்ளேவரை பாருங்க. தெரியுதா? நல்லா இருக்கு. அப்படியே சத்தியமா சொல்ல பார்த்தே இல்லையா? ஆமா ஆமா சாப்பிடுவாங்க. ஜானுமா ஜானுமா யாருமா சூப்பரா இருக்கு. வாயை கடிச்சு விழுங்காமல் வாய்க்க வச்ச உடனே சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கிறா தம்பி. அந்த அந்த வாசமே எப்படி இருக்குன்னு. அப்பா இந்த கெலியல் ரெண்டு தப்பிச்சு. சத்தியமா சொல்றேன் நிரஞ்சன, சத்தியமா நான் வீடியோக்காக சொல்லல, அப்படி நல்லா இருக்கு. சும்மா இதே மாதிரி நான் கடையில சாப்பிட்டதே கிடையாது நான் மசாலா தோசை. இப்படி போன ரொம்ப சத்தியமா சொல்றேன். வருங்காலத்துல ஒரு சாப்பாட்டு கடை ஒரு பிளான் இருக்கு எனக்கு. இல்ல எனக்கு எனக்கு சத்தியமா ஒரு ஐடியா ஒன்று இருக்குதான். அதை சாப்பிட்டு பாருங்க நீ. பச்சை மிளகாய் சம்பளோட பச்சை மிளகாயும் தோசையும் பச்சை மிளகாய் சம்பல் எப்படி என்றா இதுக்கு அந்த கறிவேப்பிலை எல்லாம் போட்டு என்னம்மா இப்படி வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே இப்படி மடிச்சு அப்படியே கொடுப்புக்க வெத்தில மாதிரி அடி தூளம்னா இரண்டு நான் நல்லதுன்னு சொல்றது என்னமோ டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. நிறைஞ்சு சத்தியமா சொல்றேன். இல்ல நிறைஞ்சு சும்மையா இருக்கு. ஒரு சாப்பாடு கூட போடத்தான் வேணும் ஃபியூச்சர். எனக்கு தேவையில்லை. நாங்கள் இப்படி இட்லி தோசை இப்படி கொடுத்தாலும் செம்ம டேஸ்ட்டை. இதே மாதிரி உங்கள் சாப்பாடுக்கள்லாம் சாப்பிட்டதே கிடையாது. பார்த்தே இல்லை. இந்த தம்பி எப்படி இவ்வளோ படி சாப்பிடுவான்னு தெரியுமா? ஆமா ஓகே ஓகே நஞ்சு. இப்போ 2 தோசை அந்த மெத்தனை தோசை இருக்க தெரியல. எனக்கு அரைவாசி வேணுமே. ஓகே நஞ்சு சரி நாங்கள் சுடுவோமே நாங்கள். அப்ப சுட்டு முடியுது என்ன நிறைஞ்சு. அப்ப சாப்பிடுவோம் நாங்க. நீ ஃபினிஷ். சாப்பிடுவோமோ அம்மா? சாப்பிடுவோமோ? வாங்க ஓடியாங்க குடுகுடண்டு ஓடியாங்க. இருக்கா குடுகுடண்டு ஓடியாங்க குடுகுடண்டு ஓடியாங்க குடுகுடண்டு சரிக்கு விழுந்து ஓடுவீங்களா? எங்க வாரீங்க எங்க வாரீங்க? தோசை மசாலா தோசை சாப்பிட வாரீங்கல்ல? ஓகே எப்படி இருக்குமா? அம்மா கையில கொடுவாம இருக்கா? நல்லா இருக்கு என்ன? ஓகே அப்ப பிராந்தே போ ரஞ்சு. நடுவுறாந்தல வச்சிருக்கேன் சாப்பிடுவோம். சரியா? ஓ ஓகே. சப்பானி கட்டி இருக்கல அது எனக்கு. வா ஓகே சாப்பிடுவோம். மசாலா தோசை அது சாப்பிடுவேன். நார்மல் தோசை சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுங்கம்மா? அம்மா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. தோசை வந்து 640 தனி சுவை. பச்சை மிளகாய் சம்பல். பச்சை மிளகாயும்
அதுக்குள்ள கறிவேப்பிலையும் போட்டு வெங்காயமும் போட்டு என்ன அதான் என்ன சுவையை கொடுக்கும் தேசிப்படியும் விட என்ன சுவையை கொடுக்குறேன் வேற லெவல்ல இருக்கு கருவேப்பிலை இன்னும் கூட போட்டா இன்னும் வேற லெவல்ல இருக்கு இல்ல கணக்கா கட்டு தான் போட்ட நீ தானே வேற லெவல்ல இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா மாவு முதல்ல அவிச்சு போட்டு செய்வினோம் இதுனா அவிச்ச மாவுல செய்யல பச்சை மாவுல பச்சைமா நல்லா இருக்கு சாஃப்டா இருக்கு தோசை தோசை பயங்கர சாஃப்டா இருக்கு மற்ற தோசை சாப்பிட்டு பாரு மற்ற தோசை சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கு இந்த பாக்குற ஆகிறதுக்கு வாய் ஊடு மண்ணிக்கிறேன்னா பார்க்க வச்சு சாப்பிட்றானுவன் சில வேளை இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இல்லை நாங்களும் ஒரு இதற்கா செய்து பார்ப்ப மட்டும் செய்து சாப்பிடிக்கல நல்லா இருக்கு நல்லா இருக்கு இந்த வாசமே அந்த பிக்கத்துல அப்படியே மடிச்சு போட்டு கடிச்சு சாப்பிடும் ரொம்ப இருக்கு சொல்லுங்கண்ணா மற்ற மாதிரி மடியுங்க வந்து எப்படி இதெல்லாம் சமைக்க பழங்கம்மா யூடியூப் யூடியூப் நண்பனை பார்த்து யூடியூப்ல இதெல்லாம் பழகினீங்க ஆமா அது நினைச்சு கூட பார்க்கமா லெவலியா கண்டலையா லெவலி அண்ணா இப்படி எடுத்துட்டு இப்படி மடியுங்க ஒரு மடிச்சு போட்டு ரோல் சாப்பிட்ட மாதிரி எப்படி எடுவேன் இப்படி எடுப்பிக்கோ ஒன்று ரஞ்சினி நீ சொல்லுங்க கம்மியா ஓகே இப்போ காணொலியை நாங்கள் இதோட முடிச்சு கொள்வோம் என்ன கல்யாணம் ஆச்சு இப்போ பார்க்குற ஆக்களுக்கு வாயெல்லாம் முழுவும் இப்படி பார்க்க வச்சு தின்றாங்களு அப்போ ஓகே காணொலி இதோட முடிச்சு கொள்வோம் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன் வேணாம்மா பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில உங்களை அனைவரையும் வந்து நாங்கள் சந்திக்கிறோம் பங்குக்குவோம். வணக்கம் வணக்கம்.